வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவா பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பம், 14 இடங்கள் கோரும் பிரேமலதாவா. வாங்க வெடிவை முடிவாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வரலாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதாம். அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜய் ஆரம்பித்துள்ள புதிதாக வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதாம். அதாவது திமுக கூட்டணியில் இணைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த தேமுதிகவோ தற்பொழுது அதிமுக பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளதாக தெரிகிறதாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது தேமுதிக இல்லாத நிலையில் அவர்களை அதிமுக கூட்டணிகளாவது கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி ஆர்வம் காட்டி வருகிறாராம். சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிகவை நீங்கள் மீண்டும் கூட்டணிகள் இணைப்பது குறித்து இபிஎஸ்ஸிடம் ஆலோசனை நடத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். அதாவது அதிமுக கூட்டணி இணைவதற்கு தேமுதிக தரப்பிலிருந்து கண்டிப்பாக 14 சட்டமன்ற தொகுதிகள் கேட்கப்படுவதாக கூறப்படுகிறதாம். முன்னதாக தேமுதிக மற்றும் திமுக இடையிலான இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்டது. ஆனால் திமுகவிடம் தேமுதிக 20 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவை சீட் கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் திமுக தரப்பிலோ அவர்களுக்கு அதிகபட்சமாக 5 முதல் 7 வரை தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறி வந்த நிலையில்தான் அதற்கான கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து கூறி வரும் இந்த ஒரு கருத்து என்பது எங்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமான எண்ணிக்கையில் இடங்களும் கிடைக்கும் இடத்தில்தான் நாங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி அமைப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தொண்டர்கள் விரும்பும் கட்சிதான் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி வைப்போம், அமைச்சரவையில் கூட தேமுதிக தொண்டர்கள் இடம்பெறுவார் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதாவது அதிமுக தனது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தேமுதிகவின் கோரிக்கைகளுக்கு ஓரளவுக்கு ஏற்ப வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சனம் எல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது இன்னும் ஒரு நாட்களில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் சந்தித்து தொகுதி உடன்படிக்கை இறுதி செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக மற்றும் தேமுதிக மீண்டும் இணைவது வட மாவட்டங்களில் அக்கூட்டணிக்கு கூடுதல் பலத்தையும் அளிக்கக்கூடும். அது மட்டுமின்றி விஜயகாந்த் அவர்களின் வரவுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அனுதாய வாக்குகள் அறுவடை செய்ய தேமுதிக அதற்கான வேலைகளை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறதாம். அதாவது விஜயகாந்த் வரவிற்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு இது முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.